அடுத்து ஒரு முக்கியமான வேலைகளை கடந்து போக போகிறோம். சாட்சியின் பகுதி. ஒருத்தவங்கள வாழ்க்கையில நம்ம என்ன வசனம் சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான விஷயம்தான். ஆனா அதை சொல்லி அவங்க ஆண்டவரை ஏத்துக்கிறத காட்டிலும் அது உள்ள போய் சேர்த்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச நன்மையை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது விசுவாசத்தின் வாழ்க்கைக்கு உயிரடைய செய்யும். இந்த வேளையில சாட்சியை பகிர்ந்து கொள்றதுக்காக தேவன் தன்னுடைய வாழ்க்கையில செஞ்ச சாட்சியை பகிர்ந்து கொள்றதுக்காக ஜோயல் அண்ணா இருக்காங்க. ஜோயல் அண்ணா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பிரேயர் விங்ஸ்ல அவரும் ஒரு அங்கத்தினரா இருக்கிறாரு. சின்னவன் ஆயிரம் என்ற ஒரு ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த வேளையில பிரேயர் விங்ஸ் ஃபெலோஷிப் சார்பா ஜோயல் அண்ணா வரவேற்கிறோம். வாங்க. ஒரு ரிக்வெஸ்ட், டீ வெளியே இருக்கு, யாராச்சும் வேணும்னா போய் குடிச்சிட்டு வந்துருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க? என்னாச்சு? சந்தோஷமா இருக்க வரலையா? சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளயுமே ஒரு சாட்சி இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நான் பிறந்ததுலேருந்தே நான் இயேசுப்பாக்கு ரொம்ப உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன் தான். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன் தான் நானும். எங்க தாத்தா ஒரு பெரிய பாஸ்டரு. அம்மா அதுக்கப்புறம் யாருமே ஊழியம் பண்ணல. எங்க தாத்தாவோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எங்க அம்மா ஒரு ஹிந்து குடும்பத்துல உள்ள ஒரு பையனை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்பா ஹிந்து, அம்மா கிறிஸ்டியன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை சின்ன வயசுல ரன் ஆச்சு. ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும்போது கரெக்டா நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்து போனாங்க அப்படின்னா, பயங்கர குடி, ரொம்ப குடிச்சு அந்த மஞ்சக்காமலையில மஞ்சக்காமலை வியாதி வந்துச்சு. வியாதி வரும்போது அந்த இடத்துல அவங்க பிளட்டோட மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆகும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்கள காப்பாற்ற முடியல. ஆனா அவங்கள எங்களால ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியல. அம்மா கிறிஸ்டியன்னால எங்களை எல்லாருமே அப்படி சர்ச்சுக்கு கொண்டு இயேசுவை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஹிந்து கோயிலெலாம் போயிருக்கேன். நான் சின்ன வயசுல போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு ஆடுறது, வைக்கிறது, அந்த பசங்க கூட சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா அம்மா சர்ச்சுக்கு தான் வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போனதுனால அப்படியே அம்மா கூட சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்தேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு டீனேஜ்னு வரும்போது நம்ம சின்ன வயசுல இருந்து தேவனுக்கு ரொம்ப உண்மையா இருப்பேன். சர்ச்சில் பாய் போடுறதா இருக்கட்டும், பாஸ்டருக்கு போயிட்டு ஊழியம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு ரொம்ப உண்மையா இருந்தேன். ரொம்ப ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். 10th வரைக்கும் ஜோயல்லாம் ரொம்ப தங்கமான பையன். சர்ச்சிலியா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஜோயல் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன். ஆனா நான் 12th முடிச்சு 11th போகும்போது என்னுடைய வாழ்க்கையில வினைய ஆரம்பிச்சு. என்னன்னா, கோ எஜுகேஷன். அது வரைக்கும் நான் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படித்தேன். 11th படிக்கும் போது கோ எஜுகேஷன் வந்ததுன்னா, அந்த பக்கம் கேர்ள்ஸ், இந்த பக்கம் பாய்ஸ், இப்படி ஒரே கிளாஸ் நாங்கள் இருப்போம். அந்த டீனேஜ் நான் போகும்போது எங்கள் பசங்களுக்குள்ளெல்லாம் என்னன்னா, நம்ம கெத்தாக இருக்கணும், நம்ம சீன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போச்சு வாழ்க்கை. அதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. பசங்களோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தவறான பசங்களா இருந்தாங்க. ஸ்கூலை கட்டடிக்கிறதா இருக்கட்டும், டீச்சர்ஸை ஏற்று பேசுறதா இருக்கட்டும், பேட் வேர்ட்ஸ் பேசுறதா இருக்கட்டும், படத்துக்கு போறதா இருக்கட்டும், சினிமாவுக்கு போறது, பசங்களோட ஊர் சுற்றுறது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. சர்ச்சில் ரொம்ப நல்ல பையன், சண்டே கிறிஸ்டின் தான். சர்ச்சுக்கு நான் போனேன்னா இந்த மாதிரி நல்ல பையன் யாருமே கிடையாது. ஆனால் நைட் நான் தேட்டருக்கு போயிட்டு தான் சர்ச்சுக்கு போயிருப்போம். மறுநாள் காலையில் நைட்டு ஃபுல்லாக பசங்களோட நல்லா ஊர் சுற்றிருப்போம். மறுநாள் காலையில் சர்ச்சு நல்ல பையன் மாதிரி உட்காந்துக்குவேன். முன்னாடிலாம் வரமாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு தெரியும் இல்லை, நம்ம நல்லாவே இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் ஸ்டேஜுக்கெல்லாம் போக மாட்டேன். பாய் போட்டுட்டு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப என்னோட கேரக்டர் எல்லாமே நான் கெட்ட பையன்தான், நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். அப்படி இருந்தேன். நல்லா ஊர் சுற்றணும், பசங்களோட சேர்ந்து சுற்றணும். ஸ்கூலில் பயங்கர மாசா இருந்துச்சு, ரொம்ப மாசா இருந்துச்சு. இந்த உலகம் ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. அந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கிறது அவ்வளோ சந்தோஷம். சர்ச்சுக்கு வர சந்தோஷத்தை விட பசங்களோட வெளியே சொல்றது தான் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எனக்கு சர்ச்சுக்கு வரதான் பெரிய சந்தோஷமே. எப்பண்டா மீட்டிங் நடக்கும், அதாவது என்னன்னா எக்ஸாம் மறுநாள் இருக்கும். நைட்டு சர்ச்சில் வேலை பார்த்தா மறுநாள் நம்ம பாஸ் ஆயிரும், ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம சர்ச்சில் வேலை பார்த்துருக்கோம், ஏசப்பா மார்க் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு சர்ச்சில் வேலை நைட்டு படிக்க மாட்டோம். சர்ச்சில் வேலை பார்த்துட்டு போய் எழுதுவோம், ஆனால் பாஸ் ஆயிரும். ஆண்டவர் கைவிட்டது கிடையாது. ஆனால் 11th போகும்போது என்ன ஆயிடுச்சு, எல்லாம் தலையில மாற ஆரம்பிக்கும் போது நான் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சேன். ஒரு ஃபெயிலியர் என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சது. என்னோட குடும்பத்துல ஒரு பிளஸிங் இல்லை. அம்மா கிறிஸ்டின் தான், எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி, 4 பேர் இருக்கிறோம்.
நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். நல்லா ப்ரேயர், அம்மா வந்து டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் கட்டடிச்சுட்டு வெளியே போயிடுவேன். நான் ஃபேமிலி ப்ரேயரில் இருக்க மாட்டேன். வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் ஒரு பிளெஸிங் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிளெஸிங், எந்த ஒரு ஆசீர்வாதமும் என்னுடைய வீட்டில் கிடையாது. ரொம்ப வருமானா வருவேன், ரொம்ப வருவேன். நான் வேலைக்கு போய் ஆகணும் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ நான் வேலைக்கு போகிறதுக்கு நான் கடந்து போகிறேன். நான் வேலைக்கு போகிறதுக்கு நானும் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன். என்ன வேலைன்னா அந்த கொத்தனார் கையால் ஒர்க் பண்ணுறது, இந்த சீட்டு போடுறது, சென்டிங் ஒர்க் பார்க்குறது, வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறது, சமையல் கேட்ரிங் வேலை ஒர்க் பண்ணுறது, சமையல் மாஸ்டர் கூட நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்க்குறது, நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்கணும், பகலில் காலேஜ் போகணும். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு 12th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும். இப்படி என்னுடைய வாழ்க்கை. வறுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை, சாப்பாடுக்கே வழி இருக்காது. வீட்டில் பார்த்தீங்கன்னா சோறு ரசம், காலையில் மதியானம் நைட்டு 3 வேளையும் அதான் இருக்கும். ரேஷன் அரிசி தான் இருக்கும். வாடகை வீடு தான். தெரியவில்லை, நம்ம கஷ்டப்பட்டோம்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நம்மளை கைவிட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன். என்ன அப்படின்னா, நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு இயேசு கிறிஸ்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததுனால என்னை வந்து 10th முடிக்கும்போது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா வெல் செட்டில் தான். அவங்க சொன்னாங்க, நான் சொல்றது நீ படிக்கணும், நான் சொல்றது நீ படிச்ச அப்படின்னா நான் உன்னை ஃபாரின் கூட்டு போயிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் தேவனுக்குள்ள ரொம்ப வைராக்கியமா இருந்தேன். 10th படிக்கிற வரைக்கும் நான் எங்கள் அம்மாட்ட எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, உனக்கு எது வேணாலும் நீ ஏசப்பட்டதும் கேட்கணும், நீ என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் எதுவுமே நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டதே கிடையாது. நான் தேவன்கிட்ட மட்டும் தான் போய் ப்ரேயர் பண்ணி கேட்டிருக்கிறேன். அப்போ இவங்க இப்படி சொல்றாங்க. சொல்லும் போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப கெத்தாவே இருப்பாங்க, ரொம்ப நம்மளை ரொம்ப கீழே வச்ச மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் வெளியே தான் நான் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஒரு டைம் பயங்கர மழை. அவங்க வந்து என்னன்னா அரிசி வாங்கி தருவாங்க. அந்த அரிசி வாங்குறதுக்காக நான் ஒரு 70 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி போவேன். மலையில நனைஞ்சிட்டு போறேன். அப்போ கூட வீட்டு வாசல தான் என்னை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. உள்ள இருந்து வந்து அந்த மலையில நனைஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படியே வந்து அதை கொடுத்து அனுப்புனாங்க. நான் வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் போனேன். நனைஞ்சிட்டே நான் போனேன். காரணம் என்னன்னா, அந்த அரிசிக்கு கூட அன்னைக்கு வந்து எனக்கு வறுமை தான். அப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்துச்சு. அப்ப எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, இவன் என்ன உயர்த்தினான்னு சொல்லாதபடிக்கு கர்த்தரே என்ன உயர்த்தினாரு. அந்த ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆபிரகாம் வந்து ஒரு ராஜா வந்து செல்வம் எல்லாம் போய் கொடுப்பாரு. அப்ப கொடுக்கும்போது ஆபிரகாம் சொல்லுவாரு, கர்த்தரே என்னை உயர்த்தினார் என்று சொல்லும்படிக்கு உன்னிடத்திலிருந்து ஒரு சிரட்டை ஆகிலும் பாதரட்சின் வாரை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அந்த வசனம் எனக்கு எங்க இருந்து ஞாபகம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் அதை மனசுல வச்சுக்கிட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, நீ படி, மாமா வந்து உன்னை ஃபாரின் கூட்டு போயிடுவாங்க. மாமா கேட்டுதான் இருப்பாரு நினைக்கிறேன். அவர் ஃபாரின் கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் அதை படிக்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், நான் நைட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, தேவன் என் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்சது எனக்கு வந்து சினிமாவில் போகணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, அப்புறம் இந்த கொஞ்சம் சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். லோக்கல் சேனல்லாம் நான் கொஞ்சம் ஆங்கரிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒர்க்கு காலேஜ் போயிட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ காலேஜ் படிக்கணும், 12th முடிச்சுட்டு நான் காலேஜ் போகணும். காலேஜ் போகும்போது விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தா தான் நான் சினிமாக்குள்ளே போக முடியும். ஏன்னா பசங்க எல்லாமே அப்படி தானே இருக்காங்க, எல்லாம் ஊர் சுற்றிட்டு இருக்கிறோம். ஒரு நல்லா சினிமா எடுத்து சினிமாவில் ஒரு பெரிய ஆள் ஆயிடணும், பெரிய ஆள் ஆகிட்டு நம்ம அங்கே போய் இயேசுவை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் தேவனுடைய திட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. நான் சினிமாவுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொண்டு போய் காலேஜில் போய் கொடுக்குறேன். கொடுத்த இடத்துல அப்ளிகேஷன் உள்ள தொலைச்சிட்டாங்க. சரி, உள்ள தொலைச்சிட்டாங்க. எனக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் வாங்கி வச்சு அவன் ஒரு சீட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை நான் தொலைச்சிட்டேன். அப்ளிகேஷன் அவன் தொலைக்க, ஸ்லிப்பை நான் தொலைக்க. ஆண்டு என்னை பிடிச்சி, உனக்கு நோன்னா நோதான். ஆண்டு என் கூட பேசிட்டே இருக்கிறாரு. நான் என்னதான் ஊர் சுத்தினாலும் எனக்கு தஞ்சை யார் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நான் ஊர் சுத்துறேன், நான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒரு பேடான ஒரு பையனா இருந்தாலும் கூட என்னோட பிரேயர் தேவன்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் ஆண்டவர்ட்ட. ஏதாவது ஏன்னா உதவினா நான் அங்கே தானே போய் நிற்க முடியும். ஆண்டவர் நம்பி வந்தாச்சு, சொந்தக்காரங்க யாரும் வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் சொல்லி வந்தாச்சு. அப்போ எனக்கு தேவன் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு எதுனாலும் போய் ஆண்டவர்ட்ட தான் போய் சொல்லுவேன். எந்த மனுஷன்ட்டு நான் போய் புலம்பி அளவே மாட்டேன். ஆண்டுடைய சமூகத்துல போய் உட்காந்து நான் புலம்பிட்டே இருப்பேன். அப்படி புலம்பிட்டே இருக்கும்போது அந்த அப்ளிகேஷன் வேற காணும். அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நான் வந்து உன்னை நினைவேக்கு அனுப்புறேன், நீ வந்து தர்ஷிஷுக்கு ஓடி போவாதன்னு சொல்லி ஆண்டு கூட பேசுறாரு. நான் சொல்றேன், இல்லை இல்லை, என்ன ஆனாலும் நான் வந்து சினிமாவுக்கு நான் போயே ஆவேன், நான் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக சாதிப்பேன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு ரோல் மாடலை விஜயெல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய ஆள் மாதிரி நான் வீட்டில் போட்டோலாம் ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்ளிகேஷன் அங்கே தொலைஞ்சிருச்சு. எனக்கான ஓப்பனிங் அங்கே கிடைக்கவே இல்லை. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஓப்பனிங்குமே எனக்கு கிடைக்கல. அப்புறமா சரி ஓகே, இது கிடைக்காது போல, ஆண்டவரும் நம்மகிட்ட சொல்றாரு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எவ்வளோ ரெக்கமெண்டெல்லாம் வச்சு கேட்டு பார்த்தேன். ஒரு 15 நாள் அந்த காலேஜ் வாசலே போய் உட்காந்துருந்தேன். என்னை எப்படியா உள்ள சேர்த்துக்கோங்க, நான் எவ்வளோ அமௌண்ட் வேணா கூட கட்டுறேன்னு சொல்லிட்டு கடன்லாம் வாங்கி கட்டிடலாம் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் கிடைக்கல. சரி, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போயிட்டு ஒரு பிசிஏ டிகிரியை போடணும்னு சொல்லிட்டு டிகிரி ஃபீஸை கட்டிட்டு நான் வெளியே வரேன். காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறேன், தம்பி உங்களுக்கு அட்மிஷன் ரெடியாக இருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்றான். நானும் ஃபீஸ் கட்டிட்டு நான் இதுக்கு மேலே வாங்கி என்னால் வேற கடன்லாம் வாங்க முடியாது, என்னோட சோர்ஸே அவ்வளோதான். எனக்கு அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க முடியாமல் போச்சு. நான் காலேஜுக்குள்ளே வரேன். மறுபடியும் காலேஜில் பயங்கரமாக ஒரு மாசா அந்த அங்கே உட்காந்து, அவர் பேர் வந்து ஜமால், அவர் வந்து முஸ்லீம். அவர் என்னோட ஃப்ரெண்டு, 6th என் கூட ஒன்றா படிக்கிறாரு. எனக்கு எடுத்ததுக்கான ஃபீஸ்
அவன் தான். நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லுவேன், நீ வரலன்னா நான் போக மாட்டேன், நீ வந்தாதான் நான் போவேன்னு சொல்லிட்டு எனக்காக உட்காந்து எங்க படத்துக்கு என்னை கூட்டிட்டு போய் சொல்றேன். அவரை பத்தி நான் சொல்றேன். என்னை கூட்டிட்டு போய் என்னை கெடுத்ததே அந்த மனுஷன் தான். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாம, அவன் கெத்து தான் முக்கியம் அப்படிமா. இல்ல சர்ச்சைக்கு போனேன் நானு, இல்ல கெத்து அப்படிமா. சரி ஓகே கெத்தா இருக்கும் சொல்லிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப கெத்தா மாசா காலேஜுக்கு லேட்டா போறது என்ன, கட்டடிக்கிறது என்ன, இப்படியே போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. காலேஜ் ஃபீஸ் என்னால கட்ட முடியல. ஸோ நான் வந்து வெளியே தான் நிற்பேன். வந்தோடனே வெளியே போட்டுருவாங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுவேன். அப்படி நாங்கள் வெளியே போயிடுவோம், வேலைக்கு போவோம், இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப வீட்டில் வறுமை, கடன் பிரச்சனை, நானும் ஒழுங்கா இல்லை. நான் வேலைக்கு போனாதான் எங்க வீட்டில் சாப்பாடு, இந்த மாதிரி ஒரு நிலைமை. என்னால் முடியலை. வேண்டாம், இதுக்கு மேலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம எதுக்கு நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில முடிவு பண்ணிட்டு இந்த வாழ்க்கையை முடிச்சிடலாம். ஆனால் நம்ம சின்ன வயசுல நமக்கு தான் ஏசப்பா நல்லா தெரியுமே, அவர் கைவிட மாட்டாரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏசப்பான அன்பான தேவன் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் லைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுகிறேன் நான். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை எடுத்து வாசிக்க முடியுமா? 1 ராஜாக்கள் 19 4வது வசனம். அவர் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வசனம். ஆமென். போதும். அல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த ஒரு வசனம் நான் என் வாழ்க்கையில அந்த வசனத்தை நான் பார்த்தது கிடையாது, நான் படிச்சதும் கிடையாது. நான் ஒரு நாள் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன், நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுறேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் சூசைட் பண்ணா நான் நரகத்துக்கு போயிருவேன், நல்லாவே தெரியும். என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா நான் நரகத்துக்கு போயிருவேன், நல்லா தெரியும். நான் சின்ன வயசுல நான் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து உதவி பண்ற தேவன் தெரியும். ஆனால் ஆண்டவர்ட்ட போய் சொன்னேன், போதும் கர்த்தாவே, என்னால முடியல, இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து கண்டினியூ பண்ண விரும்பல, என்னுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துருங்க, என்னுடைய ஜீவனை நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி ஆண்டு சம்பந்தம் உட்காந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுகிறேன். அழும்போது எனக்கு ஆண்டு இந்த வார்த்தையை பேசுறாரு. நான் எடுத்து நைட்டு உட்காந்து நான் வாசிக்கிட்டு இருக்கேன். வாசிக்கும் போது ஆண்டு சொன்னாரு, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. அவர் அன்பான தேவன். அல்லேலூயா. எல்லா மனுஷனும் கைவிட்டாங்க. ஒரு நாள் வந்து நான் மாசம் நான் வந்து கடன் இவ்வளவு ரூபா நான் எடுத்து வச்சே ஆகணும், 6000 ரூபாய் நான் கட்டி ஆகணும், என்னோட சம்பளமே 3000 தான். கேட்காத பேச்சு கிடையாது. அம்மா வந்து ஒரு சிங்கிள் உமன் அப்படின்றதுனால என்ன வேணா பேசுவாங்க அம்மா பத்தி, அப்படி பிள்ளைங்களை வளர்க்குறா, இப்படி பிள்ளைங்களை வளர்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் தனி மனுஷன், நான் வேலைக்கு போய் தேவன் என் கூட இருந்தாரு. தேவன் மட்டும்தான் என்ன உயர்த்தினாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப தேவனுக்காக எழுமணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இதுல இருந்து விட்டு வெளியே வரும். ஆண்டு பேசா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி ஆண்டு பேசிட்டாரு. சரி ஓகே, ஆண்டு பேசிட்டாரு. நான் சொல்றேன், என்னை எடுத்து அதே வார்த்தை அங்க இருக்கு. நான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு வார்த்தையில இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டு பேசுறாரு. நான் ஆண்டுடைய சமூகத்துல நைட்டு ஒப்பு கொடுத்துட்டு நான் என்சி வரும்போது எனக்கு ஒரே நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து மட்டும் தான் என்னோட ஒரே நம்பிக்கை. அவரை மட்டும் நம்பி போக ஆரம்பிச்சேன். காலேஜுக்கு வந்து 90 நாள் காலேஜ் உள்ள இருக்கணும். 6 செமஸ்டருக்கு 90 நாள் உள்ள இருக்கணும். நான் 20 நாள் தான் காலேஜ் உள்ள இருப்பேன். அதுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், 2000 ஃபீஸ் கட்டணும். அந்த 2000 என்கிட்ட கிடையாது. 10 நாள் லீவ் எடுத்தா ஃபீஸ் கட்டிட்டு இருப்பான். 20 நாள் அதிகபட்சம் எடுக்கலாம். 21 நாள் லீவ் எடுத்தா ஃபீஸ் கட்டுவான். நான் 60 நாள் லீவ் எடுத்திருப்பேன். நான் ஃபீஸ் கட்டினதே கிடையாது. ஆண்டுகிட்ட போய் சொல்லுவேன், நான் எந்த மனுஷன்ட்டு போய் நான் நிக்க மாட்டேன். சார்ட்டு எல்லாரும் போய் சொல்லுவாங்க, சார் ஸ்டாஃப் ரூம் வாசல்ல போய் நினைப்பாங்க, சார் 2000 கட்ட முடியும். ஏன்னா ஸ்டாஃப் மனசு வச்சா அதை கேன்சல் பண்ணிடலாம். எல்லாரும் ஸ்டாஃப் ரூம் வாசல்ல போய் நின்று கேட்டுட்டு இருப்பாங்க, சார் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க சார் சொல்லி கேட்பாங்க. ஆனா நான் ஆண்டுகிட்ட சொன்னா, நான் எந்த மனுஷன்ட்டு போய் நிக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட தான் நிற்பேன், நான் போகவே மாட்டேன் ஸ்டாஃப் ரூம் வாசல். நான் சொன்னேன். 6 செமஸ்டர்ல 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுறது கிடையாது. அல்லேலூயா. தேவன் என்னோட கூட இருக்கிறத நான் ஒவ்வொரு நாள் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் என் கூட இருந்து என்னோட பேசி என்னை நடத்தினாரு. இதுல எல்லாத்துலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாலிப நாட்கள்ல இந்த பாவத்தை விட்டு எப்படி வெளியே வரணும், இந்த லைஃபை விட்டு எப்படி எந்திரிச்சு நம்ம மேல போகணும் தான் நமக்கு தெரியாது. என்ன செய்ய தெரியாம அந்த ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம நின்றுட்டே இருப்போம். இந்த பாவத்தை எப்படிடா விடுறது, இதை விட்டு எப்படி நம்ம வெளியே வரதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆண்டு சொன்ன அந்த காரியத்தை நான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் என்னால விடவே முடியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விட முடியல, என்னோட பாவ பழக்க வழக்கங்களை விட முடியல. எல்லாத்துலயும் கூட நான் ஒரு விஷயம் மட்டும் ஆண்டு சமூகத்துல போய் உட்காரும் போது நான் முழு மனசு ஆண்டுட்டு சொன்னேன், ஆண்டரே நான் என்ன உங்க கருத்துல கொடுக்குறேன்,
நான் என்ன முழுமையுமா நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் என்ன முழுமையா ஆண்டவர்கிட்ட நான் என்னைக்கு சரண்டர் பண்ணணும், அன்னைக்கு என்னால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடிச்சு, என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடிஞ்சு, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் என்னால் வெளியே வர முடிஞ்சு. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கா, அவர் பேர் வந்து டேனியல். இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரா இருக்காரு, ஊழியம் பண்ணிருக்காரு திருநெல்வேலியில. பயங்கர குடிகார், பயங்கரமா குடிப்பாரு. என் வீட்டுக்கு அடுத்த வீடு என்னோட சர்ச்சு தான். அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா பின்னாடி குடிமி வளர்த்து கலர்லாம் அடிச்சிருப்பாரு. அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த மனுஷன் என்னோட ஒரு 3 வயசு தான் கூட, ரொம்ப பயமா இருக்கும். அவரை பார்த்துருக்க ரவுடிமா இருப்பாரு, சர்ச்சுக்கே வரமாட்டாரு. நான் ரசிக்கப்படுற அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா சர்ச்சில் இருந்து அவர் சாட்சி சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இந்த மனுஷன் நம்ம வீட்டு முன்னாடி குடிமை வளர்த்துட்டுலாம் போனார், இவர் எப்படி சாட்சி சொன்னாரு? ஏன்னா அவர் ஒரு பெரிய குடியாக நல்லாவே தெரியும், பயங்கர ரவுடி. அவர் பேரை சொன்னாலே அங்க காலேஜ்ல சண்டை நின்றும், அந்த மாதிரி ஒரு பெரிய கை தான் அவரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் திடீர்னு போய் ரசிக்கப்பட்டு சாட்சி சொல்லிட்டு இருக்காரு. குடிமையை காணும், கலர் காணும், உண்மையும் காணும். மனுஷன் தேவனுடைய மனுஷன் வைக்கிறாரு, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, நான் ஊழியம் பண்ண போறேன் அப்படின்றாரு. எனக்கு பயங்கர ஷாக்கு. ரைட்ரா, இவரை பிடிச்சாலும் நம்ம கரை சேர முடியும்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்சில் இருக்கிற மனுஷன் நேரா அந்த மனுஷன் போனேன். நான் ஊழியத்துக்கு போனேன், நான் கூட கூட்டு போனேன் அப்படின்னு. அந்த மனுஷன் பார்த்தாரு, அவனை கேட்டாரு. பார்த்தா நான் பயப்படுவேன். சரி, நான் அவனை கூட்டு போறேன்னு சொன்னாரு. அப்ப அந்த மனுஷன் கூட பழக்கம் கிடையாது. அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் எப்படி ரசிக்கப்பட்டாருன்னா, ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் அப்புறம் அவருடைய பின்னாடி மண்டை ஓடு உடஞ்சு ஆள் டெத் கண்டிஷன். தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போட்டு ஒரு 16 லட்ச ரூபா செலவு பண்ணி 3 ஆப்ரேஷன் இங்க உள்ள பிளேட் வச்சிருக்காங்க. அவர் கத்தி பேசினாலே வாய் வழியா ரத்தம் வரும். நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். அவர் மெசேஜ் முடிச்சு வரும்போது அவர் வயிறு வழியா பிளட் வருது, வாய் வழியா மூக்கு வழியா பிளட் வருது, நானே பார்த்திருக்கேன். கத்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ கத்துனா 1 இயர்ல நீ செத்து போயிடும் சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனா அந்த மனுஷனை, ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் போய் பேசி கர்த்தரோட ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் தேவனுக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு 9 வருஷம் அந்த மனுஷன் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் உயிரோட தான் இருக்காரு. அல்லேலூயா. அந்த மனுஷனை தேவன் ஆசீர்வதிச்சிருக்க எப்படி தெரியுமா? எங்க ஊர்ல மட்டும் அவர் 2 கோடி ரூபா சொத்து இருக்கும். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத மனுஷன், அவர் வீட்டுல 3 கார் நிக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவன் இயேசு கிறிஸ்துட்ட வந்து உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாற்றுவாரு, உங்களை வந்து பிளஸ் பண்ணுவாரு, எல்லாம் ஓகே. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். பாத்தீங்களா, இருளான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஐயோ, இந்த வாழ்க்கை எப்ப மாறும், அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் நம்ம ஆண்டோடைய சமூகத்துல போய் அவருடைய பாதப்படியில நான் என்ன முழுமையுமா நான் ஒப்பு கொடுக்கும் போது, அப்பா இனி நான் அல்ல, பவுல் சொல்றாங்க, எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் தேவனுடைய சமூகத்துல போயிட்டு நான் முழுமையா நான் என்னைக்கு நான் சரண்டர் பண்றனோ அன்னைக்கு தான் தேவன் நம்மளை தூக்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. நான் என்னைக்கு தேவனுடைய சமூகத்துல போயிட்டு அப்பா என்னால முடியல, இனிமே நான் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில நீங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அன்னைக்கு தேவன் என்ன லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் 6 வருஷம் ஆகுது. தேவனுடைய ஊழியத்தை பண்ண தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு என்னுடைய நிலைமையை பாத்தீங்கன்னா, என்னோட அக்கா ஒருத்தி இருந்தா, அக்கா வந்து படிச்சு முடிச்சு கவர்மெண்ட்ல பேங்க்ல மேனேஜர் ஆயிட்டாங்க. அவங்க பேங்க்ல மேனேஜர் ஆகி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னுடைய தம்பி இப்ப HDFC சென்னை தான் ஒர்க் பண்றாரு. அவங்க ஆண்ட போய் கேட்டா, அப்பா 2 பேருமே பேங்க் வேலைக்கு போயிட்டாங்க, ஒருத்தன் கவர்மெண்ட் ஜாப், ஒருத்தன் பிரைவேட் பேங்க், எனக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆண்ட சொன்னாரு, இல்ல என் ஊழியத்தை பிற யார் செய்வான். அல்லேலூயா. அவங்கள உயர்த்திட்டேன் நானு, நீ சொன்ன மாதிரி நான் அவனை உயர்த்திட்டேன், அவனை பெரிய லெவலுக்கு கொண்டு நீ உண்மையா ஆண்டு என்ன உயர்த்திட்டாரு, என்ன நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டாரு. ஒரு கம்பெனில வந்து ஒருத்தங்க எத்தனை டைம் இன்கிரிமெண்ட் போடுவாங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க, அதிகபட்சம் 2 டைம் போடுவாங்க. 3 மாசத்துல 3 இன்கிரிமெண்ட் வாங்கின ஒரே மனுஷன் அந்த. அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு இன்கிரிமெண்ட் எவ்வளவு போடுவாங்க? அதிகபட்சம் எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு போடுவாங்க? ஒரு 2000 3000 போடுவாங்களா? 12000 ஒரு வருஷத்துக்கு இன்கிரிமெண்ட் போட்டாங்க. அல்லேலூயா. அந்த கம்பெனில சேரும் போது என்னுடைய சம்பளம் வந்து 10,000 ரூபாய். 3 வருஷம் என் சம்பளம் 10,000 ரூபாய் தான். எல்லாரும் சொன்னாங்க, நீ மென்டலா இருக்கிற. நான் காலையில 7 மணிக்கு, கம்பெனி டைம் வந்து 9 to 6 தான். நான் 7 மணிக்கு வேலைக்கு போனா நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன். அல்லேலூயா. தேவன் கொடுத்த வேலை. அல்லேலூயா. அப்படி நான் வேலை செய்வேன். அந்த அளவுக்கு என்னுடைய ஒரே ஆசை, இயேசு அன்பானவர் சொல்றது என்னுடைய ஒரே வாஞ்ச. சரி, இயேசு அன்பானவர் சொல்றது என்னுடைய ஒரே ஒரு லட்சியம்.
அவர் சிறியவன புழுதியிலிருந்து எடுத்து வைப்பாரு. அல்லேலூயா. சொன்னவர் செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே சாட்சி நான் தான். ஒண்ணுமே இல்லாத ஒரு குப்பையை கொண்டு வந்து ஒரு கோபுரத்தை வைக்க முடியும். அல்லேலூயா. குப்பைதான், குப்பையை கொண்டு வந்து ஒரு கோபுரத்தை வைக்க முடியும்னா அது இயேசுவால மட்டும்தான் முடியும். அதை சொல்லணுங்கிறதா என்னுடைய ஒரே வாஞ்ச. அதுக்காக நான் திருவிழாவில இங்க வந்துடுறேன். அல்லேலூயா. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. அவர் அன்பானவர். அல்லேலூயா. சாரி, நான் அவரை டேமேஜ் பண்ணிட்டேன். அவரை பத்தி நான் சொல்லிடுறேன். அவர் வந்து முஸ்லீமு. நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு என்னுடைய புது வாழ்க்கைக்கு நான் வரும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் என்ன பாவத்துக்குள்ள கொண்டு போனதுனால அவங்களை விட்டு நான் தூரம் வர வேண்டியிருந்துச்சு. அவன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. 6th ஒன்னா படிக்கிறோம். அப்பவே நான் என்ன பண்ணுவேன்னா ஆண்டரை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் ஏசு கிறிஸ்துவை பத்தி என்னுடைய காலேஜ்ல, என்னுடைய ஸ்கூல்ல, நான் எல்லாரும் என்னோட காலேஜ் லாஸ்ட் இயர்லாம் சாட்சி நான் சொல்றேன், கடைசியாக சொன்னேன். அப்போ நான் ஆண்டரை பத்தி அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவன் சொல்றான், நீ என் கூட பேச மாட்டியா அப்படின்றான். இல்லை, நான் இனிமேல் பேச மாட்டேன். அப்போ இனிமேல் எங்க கூட நீ எங்கேயும் வர மாட்டியா? இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்றான். 2016வது வருஷம், சாரி 2016வது வருஷம். அப்போ நான் சொல்றேன், சரி உன் கூட பேசுனா நீ என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், நீ சர்ச்சுக்கு வா, நான் உன் கூட பேசுறேன் அப்படின்னு. சரி ஓகே, ஒரு நியூ இயர் சர்வீஸ் நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு 2017 நியூ இயர் அன்னைக்கு என் கூட அவன் சர்ச்சுக்கு வரான். சர்ச்சுக்கு வந்த பையன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். நம்ம அண்ணன், ஒரு அண்ணன் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னல, டேனியல், ஆக்சிடென்ட் ஆகி அந்த மனுஷன் தான் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்கான். நான் பாக்குறேன், என்னடா இது என்கிட்ட பேசாம அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நானும் கண்ண முடிய நானும் ப்ரேயர் பண்ண ட்ரை பண்றேன், எனக்கு வரல. ஆனா அவன் பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். நான் மறுநாள் காலையில என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் அவனை சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவன் முஸ்லீம் வேற, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை வரும் எனக்கு தெரியாது. ஆனா நியூ இயர் அன்னைக்கு வந்துட்டான். வந்து ஆண்டவன் கூட பேசி வாழ ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஜனவரி 14ஆம் தேதி 2017 வருஷம் ஜனவரி 14ஆம் தேதி ஒரு யூத் மீட்டிங் நடக்குது. அந்த யூத் மீட்டிங் வாரியான்னு சொல்லி கேட்கிறேன். உடனே வாரன்ட்டான். சரி வா யூத் மீட்டிங் போன்னு சொல்லிட்டு அவன் என் கூட இன்னும் 2 ஹிந்து பசங்க, மொத்தம் 4 பேர் போறோம். ஆண்டு தெளிவா அவங்க 3 பேர் கூட பேச ஆரம்பிச்சாரு. யாரெல்லாம் இயேசுக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது எனக்கு முன்னாடி 3 பேர் ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த 3 பேர் முன்னாடி போன ஏன்னா ஒருத்தனுக்குள்ள வந்த மாற்றம் என் கூட அந்த 3 பேரை பற்றி பிடிச்சிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பானவர்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. 3 பேர் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஜனவரி அடுத்து 16ஆம் தேதியிலிருந்து நாங்க 4 பேர் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. இன்னைக்கு அது ஆண்டோடைய கிருபையில ஒரு பெரிய கூட்டமா இருக்கு எங்களுடைய சர்ச்சில். எங்க மூலமா ரசிக்கப்பட்ட ஜனங்களே நிறைய பேர் இன்னைக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவர் மூலமா ரசிக்கப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணு அனுஷியான்னு சொல்லிட்டு, அவங்க ஹிந்துல இருந்து ரசிக்கப்பட்ட அந்த பொண்ணு. ஸோ எங்க மூலமா தேவன் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார். அது ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருடைய லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வேலை பார்க்குற இடத்துல அவரும் நானும் ஒன்னா தான் ஒரே கம்பெனில தான் வேலைக்கு சேர்ந்தோம். 10,000 ரூபாய் சம்பளம் தான் வேலைக்கு சேர்ந்தோம். இன்னைக்கு அவருடைய சம்பளம் வந்து 50,000 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. காரணம் அவன் முஸ்லீம். அது எங்களோட கம்பெனி வந்து ஒரு முஸ்லீம் கம்பெனி. அந்த ஓனர் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா நீ கிறிஸ்டியனா மாறிட்டியான்னு சொல்லி கேட்கிறாரு. இவன் சொன்னா, ஆமா நான் கிறிஸ்டியனா மாறிட்டேன். இவனுக்கு அகைன்ஸ்டா இருந்தது யார் தெரியுமா? 40 வயசுக்கு மேல உள்ள அந்த பெரிய அதாவது ஓனருக்கு அடுத்த ரோல்ல இருக்கிறவங்க. அவங்க வந்து ஜிஎம் கேட்டகரி, ஜெனரல் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அது கீழே ஒரு கேட்டகரி வந்து ரிலிஜியன் ஹெட்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரோலை கொண்டு அவங்க தான் இவனுக்கு அகைன்ஸ்டா போராடினாங்க. இவன் வந்து ஏசப்பாவை ஏத்துக்கிட்டான். இவனோட ஒர்க் பிடிக்காம இவன் செய்யற எல்லா காரியத்தையும் தேவன் அவனை பிளஸ் பண்ணிட்டே வந்தாரு. இவன் செய்யற எல்லா காரியத்தையும் தேவன் ஆஸ்வதிச்சே வந்தாரு. இது பிடிக்காம அந்த ரோல்ல இருக்கிறவங்க, எம்டிக்கு அடுத்த ரோல்ல இருக்கிறவங்க அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்படி சொன்னா, ஏன்னா அவர் முஸ்லீம், அவர் ஓனர் வந்து முஸ்லீம் தானே, இவனை வெளியே தூக்கிடுவான்னு சொல்லி போய் சொன்னாங்க. ஓனர் கூப்பிட்டு கேட்டாரு, நீ இயேசுவை ஏத்துக்கொண்டியா? ஆமா இயேசுவை ஏத்துக்கொண்டேன். அவர் கூட தான் இருப்பியா? ஆமா நான் அவர் தான் கடைசி வரைக்கும் அவர் தான் பின்பற்றுவேன். சரி ஓகே போயிட்டு வானாரு. 1 வருஷம் தான் ஆச்சு. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அதே ரோல். அல்லேலூயா. யார் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த ரோலை தூக்கி அவனை கொடுத்தாரு. அல்லேலூயா. வயசு பாத்தீங்கன்னா அவனுக்கு வயசு 24 வயசு தான். அவனுக்கு அந்த ரோல் கொடுக்கும் வயசு 24. அவனை கம்ப்ளைண்ட் பண்ண வயசு 44. அந்த இயர்லி ஒன்ஸ் ஒரு புக் ஒன்று போடுவாங்க, ஆனுவல் ரிப்போர்ட்னு சொல்லி புக். ஓனரோட படம், அது கீழே இவங்க 3 பேரோட படம் தான் இருக்கும். ஓனர் படத்துக்கு அடுத்த படம் அவன் படம் தான் இருந்துச்சு. அல்லேலூயா. எந்த இடத்துல நான் என் தேவனை நான் உயர்த்தணும் அந்த இடத்துல அவர் நம்ம உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரோலுக்கு வரணும்னா குறைஞ்சது 40 வயசு இருக்கணும். 24 வயசுல தேவன் அந்த ரோலை கொடுத்தாரு. யோசேப்பு மாதிரி உயர்வை நான் பைபிள படிச்சிருக்கேன். என் கண்ணால் நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அல்லேலூயா. நான் என்னைக்கு நான் தேவனுக்காக நான் ஒரு அடி எடுத்து வச்சனோ அவர் எனக்காக 100 ஸ்டெப் எடுத்து வச்சாரு.
எனக்கு 1000 ஸ்டெப் எடுத்து வச்சிடறேன். என்னைக்கெல்லாம் என்னால முடியல, நான் பின்னாடி போனணும், அப்போ ஆண்டவருடைய கிருபையை கொடுத்து நான் உன் கூட இருக்கேன், நீ இன்னும் முன்னாடி போ. நான் நிறைய நேரத்துல நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, இல்லப்பா என்னால முடியல, ஒரு ஸ்டெப் நான் பின்னாடி போய்க்கிறேன். இல்ல நீ வா, நீ என் கூட வா, நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டு என்ன இன்னொரு 10 ஸ்டெப் முன்னாடி கொண்டு போனாரு. ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம எல்லாம் உயிருள்ள சாட்சியில வச்சிருக்காரு. இன்னைக்கு நான் சாட்சி சொல்றேன், இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் கேட்டோம்னா கண்டிப்பா நீங்க எல்லாரையுமே அள வச்சிருவீங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே ஒரு சாட்சி இருக்கு. எல்லார் லைஃப்லயும் ஆண்டு வந்து ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில பண்ண ஒரு விஷயத்த நான் சொல்றேன். கடைசி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம் ஆசைப்படுறேன். மத்தேயு 21வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 21 அதனுடைய 26. ஒரு நிமிஷம். மத்தேயு 21 அதனுடைய 28. மத்தேயு 21 அதனுடைய 28. அதற்கு அவன், ஆணையிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அடுத்த வசனம். போதும். அல்லேலூயா. மூத்த குமார்ட்ட வந்து அப்பா வந்து சொல்றாரு, நீ போய் இன்னைக்கு தோட்டத்துல போய் வேலை செய்யன்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நான் வந்து போக மாட்டேன்னு சொல்றான். ஆனா பின்னாடி மனஸ்தாபப்பட்டு போயிடுறான். இளைய குமாரத்தை வந்து கேட்கும் போது சொல்றான், நான் கண்டிப்பா போயிடுறேன்னு சொல்றான். ஆனா போகல. அல்லேலூயா. 2 கேட்டகரி தான் இருக்கு. நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்? ஏன்னா நமக்கு இயேசுவை நல்லா தெரியும். நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் ஒவ்வொரு டைமும் சர்ச்சில் வச்சு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரும்போது, இயேசு கிறிஸ்துவோட அன்பை நான் ருசிக்கும் போது நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அப்பா நான் இன்னிலேருந்து நான் மினிஸ்ட்ரி பண்றேன்ப்பா, இன்னிலேருந்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இன்னிலேருந்து நான் பைபிள் வாசிக்கிறேன்ப்பா, இன்னிலேருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திரப்பான்னு சொல்லி சொல்றோம். ஆனா செய்யாம போயிடும். ஆனா மனசுல குத்தப்பட்டு இருதயத்துல உண்மையா ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம வந்து யோசிச்சிருப்போம், இல்ல இயேசுக்காக நம்ம என்ன ஊழியம் பண்ண போறோம், ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு யோசிச்சிருப்போம். ஆனா தேவனுக்காக உண்மையா செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல அடுத்த வருஷம் வந்து இப்படியா இருக்கும். என்ன அப்படின்னா, இவ்விதமாய் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. உண்மையா இருந்து சின்ன வயசுல இருந்து தேவனுக்கு உண்மையா இருக்கிறவங்க நிறைய பேர் சில விஷயத்த தவறிடுறாங்க. வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்துல ஒரு வசனத்தை நான் 10 கட்டளை இருக்குன்னா 9 விஷயத்த நான் செஞ்சுட்டு 1 நான் தவறினாலும் நியாயப்பிரமாணம் மொத்தத்தில் அர்த்தம். 9 விஷயத்த தவறிட்டு நான் 1 செஞ்சாலும் நியாயப்பிரமாணத்தை தவறன்னு அர்த்தம். நான் தேவனுக்கு நான் ஃபாலோ பண்றேன்னா, ஐ ஹேவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் நாட் டர்னிங் பேக். நான் திரும்பி பார்க்க கூடாது. உலகம் எனக்கு பின்னாடி தான் இருக்கு. இது வாலிபை கூடுகை அப்படின்றதால இந்த காரியத்தை நான் சொல்றேன். தேவனுக்காக செய்யறேன்னு சொல்லி செய்யாம போறதை காட்டிலும், நீங்க இது வரைக்கும் நான் ஆண்டவருக்காக எதுவுமே செய்யலன்னு நினைச்சு திரும்ப ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு அடி எடுத்து வச்சா, அப்போ உங்களுக்கு 1000 ஸ்டெப் எடுத்து வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியாக நான் என்னுடைய சாட்சியை நான் முடிச்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். தேவன் தாமே எங்களை உயர்த்தினார். இன்றைக்கு கூட ஊழியத்தை செய்யறதுக்கு இந்த அடியனையும் கூட தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இன்ஸ்டாகிராம என்னுடைய வீடியோஸ் மூலமா நான் சினிமால போன என்னுடைய ஆசை. சரி, அதையே நம்ம தேவனுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வீடியோஸா எடுத்து தேவனுக்காக அந்த விஷயத்த நாங்கள் இன்னைக்கும் ஆக்ட் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தவர்களுக்கு தெரியும். அப்படின்னு டைம் கிடைச்சதுன்னா நீங்க பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் உங்களை நடத்தி வராரு. அப்படியே கண்களை மூடி அவருடைய ஒரு சிறிய ஜபத்தை மட்டும் ஏறெடுக்கலாம். மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவாகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? ஆவியின் மீது அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவனே என்னை தேடலாகுமா? தேவனே என்னை தேடலாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா?
பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஆவியின் மீது எறிந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தத்தின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. அப்பா உடைய கரத்துல முழுமையுமா ஒப்பு கொடுக்கிறேன். அடியனுக்கு நீர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி. அப்பா நீர் நல்லவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் அன்பானவர் என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர் ஒரு நாள் உண்மை பற்றி அறிவிக்க, உமக்காக ஓட, உமக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்படிக்கு உடைய கரத்துல ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து தாழ்த்து ஜெபிக்கிறேன். அற்பமான ஊழியக்காரனுடைய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். நான் செருகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நேசுடன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ அண்ணா. இவ்வளவு நேரமா அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை கேட்டிருப்பீங்க. ஒரு உயிர் உள்ள சாட்சின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் ஜோயல் அண்ணா வந்து நாங்க நிறைய டைம் பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். ஒரு இந்த பிரேயர் விங்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபெலோஷிப்ன்றதை தாண்டி ஒரு ஃபேமிலியா மாற ஆரம்பிச்சது. ஃபேமிலி இந்த பேருக்கு மட்டும் அண்ணன் இல்லாம எல்லா டைமும் அண்ணனுங்க, அக்கா, தங்கச்சி எல்லாருமே ஒன்னா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஃபேமிலியில யாருக்குன்னா ஒண்ணுன்னா உடனே வந்து நிற்பாங்க. எனக்குன்னா எப்படி வேணா டக்குன்னு அவங்க தான் வந்து நிற்பாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டாங்க, ஆனாலும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நிற்பாங்க எல்லா சுச்சுவேஷன்லயுமே. அப்படியா இருக்கும்போது பேசுற ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயும் சரி, ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்லாம போன் வைக்கிறது கிடையாது. அது அப்படி பேசினாதான் அந்த கான்வர்சேஷன் முடியும். ஸோ அதை தவிர்த்து அன்வான்டா இதுவரை யாரும் பேசினது கிடையாது, எதுவுமே செஞ்சது கிடையாது. நிறைய டைம் ஆளுடைய அன்பு ஜோயல் அண்ணா வந்து வீடியோ போட்டிருக்காங்க, நிறைய ரீசெண்ட் வீடியோ எல்லா வீடியோ பார்த்து கமெண்ட் பண்றது பழக்கம். அதாவது கமெண்ட் பண்றதுன்னா அண்ணா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்கறது பழக்கம். அப்படி கொடுக்கும்போது லாஸ்ட் வீடியோ போடும்போது அப்படி ஆண்டவர் உனக்கு என்னதான் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரு அந்த பாட்டு, என்ன கையேந்த விடல, என்ன தலைகுனிய விடல, கண்ணில் தண்ணி மட்டும் தான் வந்துச்சு. இது வரைக்கும் ஆண்டவர் எங்களை கையேந்த விடல, தலைகுனியவும் விடல. ஆமென். அப்படிதான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செஞ்சுட்டு இருக்காரு. தேங்க்யூ ஜோயல் அண்ணா. ஜமால் அண்ணா வந்து எங்களுக்கு தெரியும் ஜோயல் அண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ல வந்து ஜமால் அண்ணோடைய டெஸ்டிமனியை ஷேர் பண்ணாங்க. அது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு. தேங்க்யூ அண்ணா. ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.